எடுத்து எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றாலும் கூட ஒரு 4-5 பேரையாவது உங்களுக்கு நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அவருடைய புத்தகத்தோடு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அழகிய பெரியவன் என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். பலருக்கும் தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அழகிய பெரியவனுடைய மொத்த சிறுகதை தொகுப்புகளையும் நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் வேலூர் மாவட்டத்தின் அசலான மனிதர்கள் அங்கே உங்களுக்கு நிச்சயமாக தரிசனம் தருவார்கள். அவர்களோடு உங்களுக்கு உறவாடுவதற்கு ஒரு நல்வாய்ப்பு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் நாராயணி கண்ணகி என்ற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நாராயணி கண்ணகி. சமீபத்தில் அவர் எழுதி வெளிவந்த அலர் என்கிற ஒரு நாவலும், அவர் எழுதி வெளிவந்த மற்றொரு நாவலும் மிகவும் பேசப்பட்ட ஒரு நாவல் பாதி. அடித்தட்டு மக்களுடைய வாழ்வியலை கம்யூனிச சித்தாந்தத்தோடு சேர்ந்து புகட்டி எழுதியிருக்கக்கூடிய அந்த அலர் நாவலை நீங்கள் நிச்சயமாக வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி கவிப்பித்தன் என்ற ஒரு எழுத்தாளர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாசில்தாரா இருக்கார். இயற்பெயர் தேவராஜன்னாலுமே புனைப்பெயர் கவிப்பித்தன். அவருடைய கடைசியாக எழுதப்பட்ட அந்த மரண ருசி என்கிற ஒரு கதை, ஒரே ஒரு கதை, அது போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர் எழுதி வெளிவந்த ஜிகட்டி நாவலாக இருக்கட்டும், அல்லது நீவா நதியாக இருக்கட்டும், அல்லது சேங்கையாக இருக்கட்டும், இப்படி நம்முடைய மாவட்டத்தில் உள்ள மக்களுடைய பாடுகளையும் வழிகளையும் எழுதியிருக்கக்கூடிய அவர்களை நாம் நிச்சயமாக தேடி வாசிக்க வேண்டும். இதோ எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய எழுத்தாளர் ஐயா நீதிமணி அவர்கள் இந்த மாவட்டத்தின் மிக சிறந்த எழுத்தாளர். அவருடைய சிறுவர் கதைகளை நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அவர் எழுதியிருக்கிறார் புலிகிளி என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். சந்தைக்கு போன பேன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவருடைய சிறுகதைகள் பல்வேறு இதழ்களில் மாதம் வெளிவருகிறது. நம் வீட்டு குழந்தைகளுக்கு பெரிய பெரிய கதைகளை, பெரியவர்கள் படிக்கக்கூடிய கதைகளை அறிமுகப்படுத்தவில்லை என்றாலும் கூட குழந்தைகளுக்கு இப்படியான சிறார் எழுத்தாளருடைய எழுத்துக்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் உங்கள் முன்னே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் 2 நிமிஷம் முடிச்சிருங்க. அதே மாதிரி இங்க சாரோன் என்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். சமீபத்தில் சென்ற ஆண்டு அவர் எழுதி வெளியிட்ட ஒரு புத்தகத்தின் பெயர் கரியோடன். தமிழில் வந்த மிகச்சிறந்த சிறுகதை தொகுப்புல நீங்க கரியோடனை சொல்ல முடியும். அது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளருங்கிறதுனால நான் அப்படி சொல்றேன். நிறைய புத்தகங்கள் வந்ததுனாலும் கரியோடன் என்கிற புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம். சமீபத்தில் அவர் இன்னொரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். 2 புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒன்று இருளி, இன்னொன்று மரத்தி அப்படின்னு சொல்லி. இருளி நாவல், மரத்தி சிறுகதை தொகுப்பு. அதில் மரத்தி என்கிற ஒரு கதையை மட்டும் படித்து விட்டு நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அந்த கதையை சுற்றி மட்டுமே என்னுடைய எண்ண ஓட்டம் இருந்தது. நான் சில கதைகளை அல்லது சில நாவல்களை படித்துவிட்டு மட்டும்தான்